ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கோட பேசிக் ஆரி ஸ்டிச்சில் வந்து ஏரோ ஸ்டிச் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சோட்டி ஸ்டிச் பார்த்துருப்போம். அதை யாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஏரோ ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நான் அந்த லைன்லேயே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா அந்த நீட்டாக வரும். எந்த ஒரு டிசைனுமே வந்து நம்ம ட்ரா பண்ணுற லைனாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணும் போது தான் வந்து நமக்கு வந்து க்ளீன் அவுட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நீட்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் லாக் போட்டுக்கிறேன். அகெயின் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கிராஸில் அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் பாருங்கள். நான் அதே மாதிரி எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு த்ரெட்டு நம்ம வந்து டபுளாக வந்திருக்கோம். அதில் சிங்கிள் த்ரெட்டு வந்து மேலே கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி அங்கே ஒரு சின்ன லாக், அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டை கொஞ்சம் அதுக்கு கீழே டவுனாக ஒரு லாக் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏரோ ஸ்டிச் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூவாக அப்படியே பண்ணிட்டணும். அகெயின் பாருங்கள், அப்படியே நான் பண்ணுறேன். கொஞ்சம் சைடில் சேம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வர எல்லா ஸ்டிச்சுமே நம்மளால் கண்டிப்பாக இது பண்ண முடியும். பாருங்கள், செயின் ஸ்டிச் அண்ட் லாக்கு, செயின் ஸ்டிச் அண்ட் லாக்கு. ஸோ இதுலேயே வந்து நம்ம பீடு வச்சு கூட நம்ம பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி பீடு வேணுமோ அந்த மாதிரி பீடு வச்சு நம்ம பண்ணலாம். நான் இதில் வந்து பீடு வச்சு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு 2 இதில் வந்து ஒரு த்ரெட்டை நம்ம மேலே எடுக்கணும். கொஞ்சம் மேலே தூக்கி அந்த இடத்துல ஒரு லாக் போட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி செகண்ட் த்ரெட்டை நம்ம இதை பண்ணணும் போது ஏரோ மாதிரி உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சல்வாருக்கு நெக்லைன்லலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். இது ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ பீடு ஒர்க் வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம், இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பீடு ஒர்க்கு. நான் வந்து இப்போதைக்கு வந்து சுகர் பீடில் கொஞ்சம் பெரிய சுகர் பீடு எடுத்திருக்கேன். கட் பீடும் யூஸ் பண்ணலாம், சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் அண்ட் லாக் போட்டு பண்ணிவிட்டு நம்ம ஏரோக்காக எடுக்கிறோம் இல்லையா, ஏரோக்காக எடுக்கிற அந்த இது தான் நமக்கு வந்து பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு பீடு போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும். அகைன் லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கவே ஒரு ஹைலைட்டடாக இருக்கும். நீங்கள் ப்ளைன் சல்வார் வித்தவுட் நார்மல் சல்வாருக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து தோணும், நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னும் போது இங்கே பாருங்கள். இப்போ நான் அந்த கட் பீடு போடுறேன். நான் கட் பீடு இதில் கட் பீடு போட்டு நான் காட்டுறேன். நான் வந்து பாருங்கள், சுகர் பீடு வந்து கீழே ஏரோவில் கொடுக்குறவங்களே அந்த இடத்துல கொடுத்தேன். கட் பீடு வந்து நான் மேலே இருக்கிற அந்த இதில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, சைஸ் தெரியுதுங்களா? சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லாயிருக்கும்.
அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி நம்ம வந்து அப்படியே ஒரு லாக் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். நான் இதில் வந்து 2 பீடையுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கட் பீட் அண்ட் சுகர் பீட், அதாவது எரோவில் வர 2 கேப்லேயுமே வந்து நான் பீடை நான் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கட் பீட் போட்டுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கிடச்சிரும். நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதான் உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெறும் சுகர் பீடு கொஞ்சம் பெரிய பீடு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கட் பீடு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த 2மே வச்சுருக்கோம். உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியுதா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்து ஒன் மோர் திங், நம்ம இதில் வந்து மெஹந்தி கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து அந்த மெயிலில் சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளைஸ் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களோட ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் வேணும்னாலும் நான் பண்ணுவேன். அப்படி இல்லைனாலும் உங்களோட எல்லா விதமான ஒர்க்கையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுடைய அந்த மெஹந்தி அண்ட் ஆரி 2மே இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய க்ரியேட்டிவ்ஸான ஐடியாஸ் வரும். டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் தான் ப்ராப்ளம். ஸ்டிச்சஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நிறைய நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நம்மளே வந்து டிசைன் பண்ணிக்க முடியும் ப்ளவுசஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஒர்க் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்றதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டபுளாக இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி நம்மளோட சல்வார்லேயோ இல்லை ப்ளவுஸ் டிசைன் ப்ளைன் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனாக போட்டிங்கனாலே ஹைலைட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.